விநாயகன் 82 மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் சுதர்சனம், மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் கால்நிலை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாதவரம் சார்நிலை கருவூலத்திற்கு வருவாய்த்துறையிடமிருந்து நில ஒதுக்கீடு மற்றும் பொதுப்பணித்துறையிடமிருந்து விரிவான திட்ட மதிப்பீடு பெறப்பட்ட பின் மாதவரம் சார்நிலை கருவூலத்திற்கு புதிய கட்டடம் கட்ட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் சுதர்சனம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாதவரம் தாலுகா அலுவலகத்தில் சார்நிலை கருவூலம் இதுவரை இல்லை. அது தாலுகா அலுவலகத்திலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு தனியார் கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. தாலுகா அலுவலகம் கோட்டாட்சியர் அலுவலகம் ஒன்றாக இருக்கிறது. அங்கேயே சார்நிலை கருவூலம் இருந்தால் மக்களுக்கு வசதியாக இருக்கும். இதனால் மக்கள் மிகவும் அவதிப்படுகிறார்கள். அங்கே 3 ஏக்கர் நிலத்திலே கோட்டாட்சியர் அலுவலகம் தாலுகா அலுவலகமும் ரெண்டும் ஒன்றாக இயங்கி வருகிறது. மீதி 1 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அதிலே அந்த கருவூலம் கட்ட வசதியாக இருக்கும். ஆகவே அதை கட்டித்தருவாரா என்று, உடனடியாக கட்டித்தருவாரா என்று தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அது சென்னை திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்தாலும் கூட நில ஒதுக்கீடு என்பது சென்னையினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அந்த முன்மொழிவுகள் வர வேண்டி இருக்கிறது. அந்த முன்மொழிவுகளை நிலத்தை ஒதுக்கீடு செய்து அவர் குறிப்பிடக்கூடிய அந்த நிலத்தை நம்முடைய வருவாய்த்துறை இடத்திலிருந்து நாம் முறையான வகையிலே ஒதுக்கீடு பெற்றவுடன் பொதுப்பணித்துறையோடு கலந்து ஆலோசித்து அவர்களுடைய மதிப்பீடுகளையும் அந்த கட்டடம் கட்டுவதற்காக நாம் பெறப்பட்ட உடனடியாக அதை கட்டுவதற்கான எல்லா விதமான பணிகளும் அரசு நிச்சயமாக மேற்கொள்ளும். மாண்புமிகு உறுப்பினர் சுதர்சனம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை, என்னுடைய தொகுதிக்குட்பட்ட பொன்னேரி தாலுகாவை பிரிக்க வேண்டும் என்று பல நாளுக்காக நான் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். இதே சட்டமன்றத்தில் கூட பல முறை அதை வலியுறுத்தி இருக்கின்றேன். ஆனால் இதுவரை அதை முடியவில்லை. அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சரை கேட்கும்போது என்னுடைய பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிற நிதி அமைச்சரிடம் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்கிறார்கள். இருவரும் ஒன்றாக இணை புரியாத நண்பர்கள், பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், அருகருகே உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள். ஆக ஒரு 5 நிமிடம் செலவு செய்து எனக்கு அந்த தாலுகாவை பிரித்து தர வேண்டும். அந்த தாலுகா 650 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. அது மட்டும் இல்லை, 232 ஊராட்சிகளை கொண்டது, 2 பேரூராட்சிகளை கொண்டது, ஒரு நகராட்சியை கொண்டது. மக்கள் தொகையும் ஏறக்குறைய 7லிருந்து 8 லட்சம் மக்கள் தொகையை கொண்டது. ஆகவே சில மாவட்டங்கள், புதியதாக பிரிக்கப்பட்ட மாவட்டங்களில் கூட அவ்வளவு ஊராட்சிகள் இல்லை என்பதை நான் அறிகிறேன். 8-9 மாவட்டங்களில் 200க்கு மேற்பட்ட ஊராட்சிகளே இல்லை. ஆனால் ஒரு தாலுக்காவில் இவ்வளோ ஊராட்சிகள் இருந்து பெரிய பணிச்சுமை, அரசினுடைய திட்டங்கள் மக்களை அடைவதில் ஏகப்பட்ட சிரமம் இருக்கிறது. ஆகவே பக்கத்தில் இருக்கிற நம்முடைய நிதி அமைச்சர் நிதி ஒதுக்கி தந்தால் நிச்சயமாக அதை நிறைவேற்றப்படும் என்ற நிலை இருக்கிறது. பக்கத்தில் இருக்கின்ற நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சரிடம் சொல்லி அதற்கான முன்னெடுப்பை நடவடிக்கை எடுப்பாரா என்று தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சுதர்சனனுடைய கோரிக்கை இந்த மன்றத்தில் பல உறுப்பினர்களால் அவர்களுடைய தொகுதியினுடைய சார்பிலே பல கட்டங்களிலே முன்மொழியப்படுவதை இந்த பேரவையிலே நானும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். எனவே அவர்கள் வருவாய்த்துறையிலிருந்து இதற்கான முன்மொழிவுகளெல்லாம் அவர்கள் சரியான முறையிலே அதை உருவாக்கி அரசனுடைய நிதிநிலையும் நாம் கருத்திலே கொண்டு அவருடைய கோரிக்கை மாத்திரமல்லாமல் அனைத்து உறுப்பினருடைய கோரிக்கையும் கருத்திலே கொண்டு அது மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நான் எடுத்துச் செல்வேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதையும் கனிவோடு கவனிக்கக்கூடியவர். அவருடைய அந்த கனிவான அணுகுமுறையின் காரணமாகத்தான் இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய அனைத்து மாநில முதல்வர்கள் அவர்களோடு பேசி இன்றைக்கு அவர்களுடைய மாநில முதல்வருடைய கூட்டத்தை மிக சிறப்பான வகையிலே அவர்கள் இன்றைக்கு ஒருங்கிணைத்து இந்த இயக்கத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத் திறமையும் மிகுந்த பொறுப்புணர்வோடும் நடந்து கொள்ளக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரை பெற்றிருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையும் கனிவோடு உரிய முறையில் அது கவனிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செங்கோட்டையன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, பவானிசாகர் ஆற்றங்கரை ஓரத்தில்
புதிதாக ஒரு தொழிற்சாலை என்று உருவாக்குவதற்கு அரசிடத்திலிருந்து இந்த பணிகளை துவங்குவதற்காக ஆலை துவங்குவதற்கு என்ஓசி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் 49 மின்னேற்ற நிலையங்கள் இருக்கிறது. ஏறத்தாழ 40 லட்சம் பேர்கள் இதிலே குடிநீரை பயன்படுத்தி வருகிறார்கள். ஆகவே இது பெரிதும் பாதிக்கும் என்ற நிலையில் அரசு உடனடியாக இந்த சாயப்பட்டறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முன் அனுமதியை ரத்து செய்யுமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். இது நிதியமைச்சர்கிட்ட உள்ள கேள்வி தானா? சுற்றுச்சூழல் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு நம்முடைய உறுப்பினர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த தொழிற்சாலையானது காவிரி ஆற்றுடைய உபநதியாக இருக்கக்கூடிய பவானி ஆற்றிலிருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கிறது. இந்த தொழிற்சாலைக்கு அனுமதி வழங்கக்கூடிய பல்வேறு நடைமுறைகள் பல்வேறு விவசாய சங்கங்கள் அதற்கான எதிர்ப்புகளை தெரிவித்து இறுதியாக நம்முடைய ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அறிக்கையினுடைய அடிப்படையில் கடந்த 26/11/24 அதற்கான அரசினுடைய அனுமதி வழங்கப்பட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதற்கு விரிவாக்கத்திற்கான செல்லத்தக்க ஆணையினை 31/3/2028 வரை அது செல்லத்தக்க ஆணையாக அது வழங்கியிருக்கிறார்கள். இதிலே நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறது என்று அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் அவர்களும் அவருடைய குரலை எதிரொலிக்கக்கூடிய வகையிலே நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அதை இசைவாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். இந்த தொழிற்சாலைக்கு இயங்குவதற்கு தேவைப்படக்கூடிய நாளொன்றிற்கு 15.68 லட்சம் லிட்டரில் 15.23 லட்சம் லிட்டரை சுத்திகரிக்கப்பட்ட சாயக்கழிவு நீரிலிருந்து எடுத்துக்கொள்ளவும், மீதமுள்ள நாளொன்றுக்கு 45,000 லிட்டர் நீரினை மட்டும்தான் பவானி ஆற்றிலிருந்து எடுத்துக்கொள்ள விரிவாக்க இசைவாணை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். கழிவு நீரை நீர்நிலைகளில் வெளியேற்றவோ அல்லது விவசாய நிலங்களிலே விவசாயத்திற்கு உபயோகப்படுத்தவோ நிச்சயமாக அதற்கு அனுமதி கிடையாது. மேலும் கழிவு நீரை சுத்திகரிக்கும் அமைப்புகளில் கண்காணிப்பு கேமரா மற்றும் 30 இடங்களில் மின்காந்த அளவுமானிகள் EMFM பொருத்தி வாரிய இணையதளத்தில் இணைக்க அறிவுரை வழங்கியிருக்கிறோம். இந்த தொழிற்சாலை மற்றும் சுற்றியுள்ள இடங்களில் நிலத்தடி நீர் மற்றும் ஆழ்துணை கிணறுகளின் நீர் மாதிரிகளை சேகரித்து வாரியம் மூலம் அதை கண்காணிக்க வேண்டும் என்றும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போதைக்கு அவர்கள் சொல்லியிருப்பதைப் போல இந்த கன்சென்ட் டு எஸ்டாப்ளிஷ் அது துவக்குவதற்கான ஆணைகள் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை அது விரிவாக்க பணிகளை மேற்கொள்ளவில்லை. ஆனால் இப்போது அதை செய்யக்கூடாது என்று அங்கே இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரும் கோரிக்கைகளை தந்திருக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கை அரசு உரிய முறையிலே ஏற்றுக்கொண்டு அந்த தொழிற்சாலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு இந்த விதிமுறைகளெல்லாம் மீறக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக அந்த தொழிற்சாலை மீது நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்வோம்.